ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச்சுக்கு போக போகிறோங்க. அந்த கோவளம் பீச்சில் சிறப்பான ஒரு இடம் ஒன்று இருக்குது. ப்ளூ ஃப்ளாக், நீல நிற கடற்கரை என்று சர்டிஃபிகேட் வாங்கின ப்ளூ ஃப்ளாகு. அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அந்த ப்ளூ ஃப்ளாக் பக்கத்துலேயே முகத்துவாரம் என்ற ஒரு இடம் இருக்குதுங்க. இப்போ நம்ம அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஷா, இது அன்ஃபோல்டட் ஜேர்னி. வாங்க இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். நம்ம இப்போது அந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இதுதாங்க ப்ளூ ஃப்ளாக். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா கூட மேப்பில் கரெக்டாக இந்த லொக்கேஷன் காட்டும். சென்னையில் இருக்கவங்க மோஸ்ட்லி இங்கே வந்திருப்பீங்க. வராதவங்க கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். இதுதான் அந்த முகத்துவாரம் என்ற அந்த பகுதி. கடலும் ஆறும் ஒன்றாக சேரும் இடம். நம்ம காவிரி ஆறும் வங்காளி விரிகுடாவும் ஒன்றாக சேரும் இடம்தான். எச்சரிக்கை போர்டுங்க. இதோட இந்த ப்ளூ ஃப்ளாகோட எல்லை முடியுது. கீழே யாரும் இறங்க வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க. ஏன்னா கீழே மிகவும் ஆழமான பகுதி. அங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நீங்கள் நீச்சல் தெரிஞ்சவங்களே இங்கே பகுதியை கடப்பதற்கு மிகவும் சிரமப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக தண்ணி ஓடிட்டு இருக்கும். தெரியாதவங்க யாரும் இங்கே வந்து இறங்க வேண்டாம். அவங்க மீனவர்கள், அந்த இடத்த பற்றி நல்லா தெரியும். அதனால தான் இந்த இடத்துல அந்த இடத்துக்கு போய் மீன் பிடிக்க போகிறாங்க. தண்ணியில் நீச்சல் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க பாருங்கள். அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுன்னு. நல்லா நீஞ்ச தெரிஞ்ச அவங்களுக்கே எவ்வளோ சிரமப்படுறாங்க பாருங்களேன். ஏன்னா தண்ணி அவ்வளோ ஸ்பீடாக போகும். நிறைய பேர் இப்போ தான் இங்கே வந்து இறங்கி மாட்டிக்கொண்டு இறந்தும் போயிருக்காங்க. தயவுசெய்து யாரும் இங்கே கீழெல்லாம் வராதிங்க. ப்ளூ பீச்சுக்கு வந்தவங்க இடத்த மட்டும், பீச்சை மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. இங்கே வந்து சுற்றி பார்க்குறேன்னு யாரும் வந்துடாதீங்க. இதுதாங்க ப்ளூ பீச். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன். இந்த பக்கம் இவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல முகத்துவாரம் ஓடுது. வாங்க கீழே இறங்கி போய் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப மேடான பகுதிங்க இது. அந்த மேட்லேருந்து கீழே இறங்கி போகணும். கால்லாம் ரொம்ப புதையுது. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்களேன். அதெல்லாம் கீழே பாறைக்கற்கள் இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக கொஞ்சம் இருக்குது மணல். இல்லைன்னா அப்படியே கரைஞ்சி கீழே வந்துருக்கும். இதெல்லாம் ஆகாய தாமரை. முகத்துவாரம் கடந்த சில மாதங்களாக ஓடாமல் இருந்துச்சு. அதனால் ஆகாய தாமரை எல்லாமே இங்கே வந்து ஓட அடைஞ்சதுனால அது அப்படியே காஞ்சி போய் ஃபுல்லாக மண்ணில் புடஞ்சி போயிருக்கு. எவ்வளோ பாட்டில்ஸ் பாருங்களேன். இது எல்லாமே கடலில் தாங்க போய் கலக்கும் இப்போது. ஏன்னா மழை தண்ணியில் அடிச்சுட்டு வந்தது இதெல்லாம். முகத்துவாரம் ஓடாமல் இருந்ததுனால அவ்வளவு குப்பைகள். 2 ஜேசிபி இங்கே எப்போவுமே முகத்துவாரம் ஓடுறா போலியே இப்போது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அரசாங்கத்தினால. ஏன்னா வடகிழக்கு பருவமழை வரப்போகுது. இந்த முகத்துவாரம் வழியாக தண்ணி ஓடலைன்னா ரொம்ப சிரமங்க. மீன் பிடிக்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள், இதுதாங்க கடல். இந்த பக்கம் ஆறு. கீழெல்லாம் இறங்கிடாதீங்க. ஏன்னா ரொம்ப ஆழமான பகுதி. இறங்கும் போதே இது பள்ளம் வந்துடும். எவ்வளோ மணல் எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்கும். எவ்வளோ ஸ்பீடில் தண்ணி ஓடுது பாருங்கள். நம்ம அப்போது ஒரு மீனவரை பார்த்தோம் இல்லைங்களா, இந்த தண்ணியில் தான் இங்கேன்னு இறங்கி நீச்சல் அடித்து அப்பு சைடு போனார். அதுவே ரொம்ப சிரமப்பட்டாங்க. தெரியாதவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க, மாட்டிக்குவாங்க. முட்டுக்காடு பிரிட்ஜ் அதாங்க. எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது பாருங்களேன். அவ்வளோ மழை தண்ணி. அந்த பக்கம் மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, தூண்டில் போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக ஓடுது பாருங்களேன்.
பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்களேன். அந்த சேறு, பாசி, இந்த ஆகாய தாமரை எல்லாமே சேர்ந்து கலந்து ரொம்ப மாசடைஞ்சு ஓடிட்டு இருக்குது தண்ணி. ஏன்னா இவ்வளோ நாள் அப்படியே ஸ்டாக்கில் இருந்துச்சு தண்ணி, அதனால தான் இவ்வளோ ஒரு அழுக்கடைஞ்சு போகுதுங்க. அங்கே மீனவர் ஒருத்தர் மீன் பிடிக்க போகிறாரு. வாங்க இப்போ அந்த காட்சியை பார்க்கலாம். இது பேர் விசிறு வலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியும் இங்கே மீன் பிடிப்பாங்க. படகுல போய மீன் பிடிப்பாங்க, தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க. இந்த முகத்துவாரம் ஓடுறதுனால தாங்க நிறைய பேருடைய வாழ்வாதாரம் இப்போது செழிப்படைஞ்சு போயிருக்கு. ஏன்னா இந்த முகத்துவாரம் ஓடாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. ஒரு மீன் ஒன்று கிடச்சிருக்கு, மடவி மீனுங்க. கடல் வழியாக இந்த மீன் ஆற்றுக்கு போய் ஆற்றுலேயும் நிறைய மீனவர்கள் இது போல் மீன் பிடிச்சி தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டிருக்காங்க. இந்த முகத்துவாரம் அவ்வளோ பேருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குதுங்க. ஜேசிபி அவங்க டைம் முடிஞ்சிச்சு இன்றைக்கி, அதனால் எடுத்துகிட்டு வந்து மேடான பகுதியில் நிப்பாட்டுறாங்க. இந்த மேட்டில் கீழே தான் நம்ம நடந்து போகணும். எவ்வளோ மேடு பாருங்களேன். அதில் ஜேசிபி எப்படி ஏற்றுறாங்க பாருங்கள். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சிறப்பான புதுமையான இடத்த உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுபோல் உங்கள் ஊர்லேயும் ஒரு சிறப்பான இடம் இருந்தால் சொல்லுங்கள், அங்கேயும் வந்து அதை விளாக் எடுத்து போடுறேன். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தரும் ஊக்கத்தில் தான் அடுத்தடுத்த பயணத்தை நோக்கி எங்களால் போக முடியும். அனைவருக்கும் நன்றி.